கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் பகுதியில் அண்ணாமலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவங்க போராட்டம் பண்றாங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க, கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு மக்கள் போராட்டம் பண்றாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க, காவல்துறை ஒரு 10 பேர்த்த கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு செய்தி டிவியில ஓடுது, இந்த போதை கடத்தல் மன்னன் ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கக்கூடியவனை காவல்துறை கைது செய்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த கணவர் என்ன பண்றாருன்னா, வண்டியை வச்சுட்டு சொல்றார் மனைவி கிட்ட, இனி பிஜேபியை உள்ள விட வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று. இந்த கொடுமைக்கெல்லாம் தூது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான், பிஜேபியை உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த காணொலி ஒரு சின்ன காணொலி நேற்று போட்டுருந்தங்கம்மா. அதனால இன்னும் உண்மையாலுமே தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இது மாற்றத்திற்கான நேரம். நிச்சயமாக இன்னைக்கு ஒரு கட்சி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு பாருங்க, 33 மாசமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதிகாரம் அவங்க கையில இருக்கு, ஆள்பலம் அவங்க கையில இருக்கு, போலீஸ் படை அவங்க கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்துங்க, 4 to 6 பவரை கட் பண்ணு, வீட்டுக்கு போய் 500 ரூபாய் கொடு. இது ஒரு ஆட்சிக்கு அழகுங்களா? கரண்டை கட் பண்ணிட்டு ஒரு பணத்தை கொடுத்துதான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமையில திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. 50 ஆண்டு காலமா நாம் புரிஞ்சுக்கணும். 50 ஆண்டு காலமாக நாம் ஏன் ஏழையாக இருக்கின்றோம், ஏன் நமக்கு வளர்ச்சி வரவில்லை என்றால், எலெக்ஷன் வர்றப்போ ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அடுத்து மக்கள் வந்து கேட்டாங்கன்னா, நீ காசு வாங்கித்தானே ஓட்டு போட்டேன், அவனை கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படியே கேட்டு கேட்டு தமிழகத்தை பின்னோக்கி செல்லி இருக்கிறார்கள். அது அந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறான். கரண்டை கட் பண்ண, காலையில வா, பணத்தை கொடுத்துட்டு போகணும். அது அன்பு சகோதர சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது மோடி அவர்களுக்கான தேர்தல். இது ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கான தேர்தல். இளைஞர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த முதல் தாமரைக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதையும் தாண்டி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை தாமரை இங்கே நல்ல செய்ய வேண்டும். மோடி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதன்மை உறுப்பினர் கோயம்புத்தூரில் இருந்து இருக்க வேண்டும். உங்களுடைய குரலாக அண்ணாமலையின் குரல் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் போல வக்ஃப் வாரியம் உள்ள பூந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நில ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிலத்தை வாங்க முடியாது, விற்க முடியாது. இதை முதல் விஷயமாக கையில் எடுக்க போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உங்கள் ஊரும் விதிவிலக்கு இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய சோமனூர்ல ஜவுளி சந்தை என்பதை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம். ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஜவுளி சந்தையை சோமனூர்ல அமைத்து, அதே நேரத்தில் சோலார் மின்தகடுகளை நம்முடைய யாரெல்லாம் பவர்லூம் வச்சிருக்கிறாங்க கைத்தறி அவர்களுக்கு கொண்டு வந்துடுறோம். 75% மானியத்தோடு நூலுடைய விலையை கட்டுப்படுத்த நூல் வங்கி அமைக்கின்றோம். இதெல்லாம் கூட நம்முடைய தேர்தல் வாக்குறுதி. ஏனென்றால் இந்த பகுதியில கைத்தறி நெசவு தொழில் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் கேட்பது ஒரே ஒரு ஆண்டு மட்டும். அதனாலதான் நம்ம தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 100 வாக்குறுதி 500 நாள். திமுக காரங்க மாதிரி 511 வாக்குறுதி கொடுத்துட்டு ஒளிஞ்சு வரமாட்டோம்மா. கம்பீரமாக கொடுத்திருக்கின்றோம். 500 நாள், 1.5 வருஷத்துல 100 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுகின்றோம். அது விவசாயிகளாக இருக்கட்டும், நம்முடைய கைத்தறி நண்பர்களாக இருக்கட்டும், நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்கிற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். அது அன்பு சகோதர சகோதரிகளே, அக்ரஹார புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் எப்பொழுது மாற்றம் கொண்டு வர முடியாது. அதற்கான நேரம் மோடி அவர்கள் இருக்கும்பொழுது மட்டும்தான் அந்த மாற்றம் சத்தியம், மாற்றம் நிச்சயம். மோடி அவருடைய அரசியல் காலத்திற்கு பிறகு எனக்கே தெரியல அடுத்து எந்த தலைவர் வரப்போறாரு, யாரும் செய்ய போறாரு. மோடி அவர்கள் இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். மேலே மோடி அவர்கள் இருக்கட்டும், இங்கே கோயம்புத்தூர் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இருக்கட்டும், இருவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கோயம்புத்தூர் எடுத்துக் வேண்டும். இங்கு வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து, உலக உழைப்பாளர் கட்சியினுடைய அன்பு தலைவர் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய சொல்லியர் உழவன் செல்லமுத்தையா நம்மோடு இருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் என்ற பகுதியில் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள், மோகன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் என்று தெரிவித்து, OPS அணி அவருடைய திருப்பூர் தெற்கு பதிவு செயலாளர் அண்ணன் ராமர் இருக்கின்றார்கள், அவருக்கு மட்டும் தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மங்கலம் மோகனன் அவர்கள், விநாயகமூர்த்தி அவர்கள், சண்முகமணி அவர்கள், முத்துவாட்டர் நடராஜன் அவர்கள், முருகசாமி அவர்கள், ரகுபதி அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், கணேஷ் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், சுந்தரேசன் அவர்கள், ராசுகன் என்ற சுப்பிரமணியம் அவர்கள், புரொஃபசர் கந்தசாமி அவர்கள், SVR கணேசன் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், தனபால் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், பேரூர் மணி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், சின்னமுத்து அவர்கள், முத்துவேல் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், நந்தகுமார் அவர்கள், இங்க இருக்கிற எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நண்பர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அடுத்த 3 நாட்கள் மிக முக்கியமான 3 நாட்கள்.
களத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும், எல்லோரையும் தாமரைக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும். அன்போடு நீங்கள்